அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் 4th ஸ்டேஜ். அது நம்ம எடுத்து அது நம்ம வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி பாசிட்டிவா இருக்கிறத நெகட்டிவா கொண்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்தது கிட்னி ஃபெயிலியர், 2 கிட்னி ஃபெயிலியர், இல்லை கிட்னியினுடைய கிரியேட்டின் லெவல், யூரியா லெவல் ரொம்ப அதிகமாக டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற கேசஸ். அதே மாதிரி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கிராஜுவலா டயாலிசிஸ் குறைக்கிறதுனால பாசிபிலிட்டி. இது ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே ரிஸ்க் எடுத்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுனாலும், ஆனா அந்த ப்ராடக்ட் அந்த அளவுக்கு வேலை செய்யும். ப்ராடக்ட் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராடக்ட் வேலை செய்யும். ஏன்னா இன்னைக்கு ஹெச்ஐவி வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றுறது இன்னைக்கு மெடிக்கல் மிராக்கிள். இன்னைக்கு அலோபதியில் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, வேற எங்கேயும் ட்ரீட்மெண்ட் இல்லை. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலை இன்னைக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் அந்த அளவுக்கு வேலை செய்யும். அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தா, நமக்கு நிறைய டிசீஸ்க்கு நம்ம வந்து ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக்ல நம்ம டீம்ல எடுத்த ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு. ஒரு 15 வயசு பொண்ணு 10th பப்ளிக் எக்ஸாம் போய் எழுதிருக்காங்க. அவங்களுக்கு தைராய்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷமா 150 mg டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. தைராய்டு எடுத்துக்கிறாங்க. அப்படி 7 வருஷம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நம்மளுடைய ஃப்ரெண்டுடைய பொண்ணும் அதே கிளாஸ்மேட்டு. அந்த பொண்ணு மூலியமா நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த பொண்ணு கொடுத்துருந்த விளைவு என்ன ஆச்சுன்னா, ஒரு சேஷை எடுத்து 10 நாளைக்கு, அந்த மாதிரி 2 சேஷை வந்து 20 நாளைக்கு பிடிச்சி கொடுத்துட்டோம். இது சாப்பிடுங்க, சாப்பிட்டு டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 18வது நாள் அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்ததில்ல அந்த டாக்டர்ஸ் எந்த டாக்டரும் 7 வருஷமா தைராய்டுக்கு மெடிசன்ஸ் கொடுத்தாரு. அந்த டாக்டர்ஸ் என்ன பண்றாருன்னா, அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு 10 நிமிஷம் எந்த பேஷண்ட்டையும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி 10 நிமிஷமா இந்த ரிப்போர்ட் மட்டும் ஸ்டடி பண்றாரு. இது எப்படி சாத்தியம், எப்படி நடந்தது, இது நடக்க வாய்ப்பே கிடையாது. அது வந்துட்டு அவர் 10 நிமிஷமா எந்த பேஷண்ட்டையும் உள்ள அலோவ் பண்ணாம அவர் ஸ்டடி பண்ணி பார்த்து, அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட்டுடைய பேரண்ட்ஸ் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா, இனிமேல் நீங்க இந்த டேப்லெட் உங்களுக்கு தேவையில்லை, 6 மாசம் ஒரு டைம் வந்து ஜெனரல் செக்அப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதே டாக்டர் சொல்லி அப்படின்னு சொல்றாங்க.